எல்லாருக்கும் வணக்கம். நான் காசி கேகே ரியல் எஸ்டேட். நம்ம பார்க்குறது இப்போ ஒரு ரீசேல் ஃப்ளாட். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாலிகிராமம். ஒரு சூப்பர் ஃப்ளாட் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து சாலிகிராமத்தில் பிரசாத் ஸ்டூடியோ. அதாவது சாலிகிராமம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏரியா. அதாவது நல்ல ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி ஏரியானே சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் நம்ம பார்க்குறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்க்குறது 7வது மாடி. அதாவது மொத்தம் 8 மாடியில் நம்ம பார்க்குறது 7வது மாடி பார்க்குறோம். ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரி உள்ள வீடை தான் நம்ம பார்க்குறோம், ஃப்ளாட்டை தான் பார்க்குறோம். ஒரு அருமையான வீடு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு லொக்கேஷன் ஏரியா. நியர்பை ஏகப்பட்ட பெரிய பெரிய ஏரியா சொல்லலாம். அதாவது வடபழனி, கோயம்பேடு, அசோக் நகர், கேகே நகர், விருவம்பாக்கம், அந்த மாதிரி நல்ல ஒரு மாசான சிட்டி. அது வந்து கிட்டத்தட்ட நல்ல ஒரு டெவலப்பிங் சிட்டியில் தான் இந்த ஃப்ளாட்டை பார்க்குறோம். நல்லா வாஸ்து பிரகாரம் இருக்குது. அதுவும் கிட்டத்தட்ட கேட்டட் கம்யூனிட்டி ஃப்ளாட். இது மொத்தம் வந்து இந்த ஃப்ளாட்டில் 2 பிளாக் பிரிச்சிருக்காங்க, ஏ பிளாக், பி பிளாக். அதில் வந்து ஒரு இதில் 45 ஃப்ளாட்டும், இன்னொரு 45 வீடு, மொத்தம் 90 ஃப்ளாட் இதில் இருக்குது. வீடை பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். வுட் ஒர்க் பண்ணி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாமே மாடலர் கிச்சனு எல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூம், 2 அட்டாச். அதாவது 3 பெட்ரூம், ஒரு இது வந்து ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. மொத்தம் 3 பெட்ரூம், 3 பெட்ரூமில் 2 அட்டாச் இருக்குது. இது வந்து ஸ்டடி ரூமாக வச்சுருக்காங்க. ஒரு பால்கனி இருக்குது. மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் என்னென்னா 1080 ஸ்கொயர் ஃபீட் மொத்தம் பில்டப் ஏரியா. யூடிஎஸ் வந்து 360. எல்லா ரூம்லையுமே பார்த்திங்கன்னா வுட் ஒர்க் அருமையாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருக்குமே கார் பார்க் இருக்குது. மெட்ரோ வாட்ரு, போர் வாட்ரு எல்லாமே இருக்குது. சிசிடிவி கேமரா, செக்யூரிட்டி, லிஃப்ட் வசதி எல்லாமே இருக்குது. பவர் பேக் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அருமையான ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. மொத்தம் 3 பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற 2வது பெட்ரூம் பார்க்குறோம். எல்லா பெட்ரூமே பார்த்திங்கன்னா தெரியும், வுட் ஒர்க் பண்ணி அருமையாக வச்சுருக்காங்க. ஃபர்னிஷ் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 2 பெட்ரூமில் பாத்ரூம் டாய்லெட்டுக்கு, ஒன்று வந்து பாத்ரூம் டாய்லெட் இல்லை. அது ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், குடோனாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸுக்கு என்னதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான ஃப்ளாட்டு. இந்த ஃப்ளாட்டோட டீட்டெயில் சொல்லிடுறேன். 1080 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 360 யூடிஎஸ், 18 வருஷம் ஓல்டு. கரெக்டாக 18 வருஷம் தான், 18 வருஷம் ஓல்டு கரெக்டாக. ஃபஸ்ட்டு ஓனர் வாங்கினது, ஃபஸ்ட்டு ஓனர், ஒரே ஓனர் அவங்க. இப்போ ஓனர்கிட்ட தான் இருக்குது. 7வது மாடி, ஈஸ்ட் ஃபேஸிங். அதாவது ஓப்பன் கார் பார்க். எல்லாருக்குமே கார் பார்க் இருக்குது, எல்லாருக்குமே ஓப்பன் கார் பார்க்கிங். அதை லாஸ்ட்டில் நான் வீடியோ எடுத்துருக்கேன், அதை பாருங்கள். அந்த ஓப்பன் கார் பார்க் இருக்கும். ஏரியா எங்கன்னா சாலிகிராமம். அவ்வளோ அருமையான ஒரு ஏரியா, சூப்பராக. நியர்பை நிறையா ஸ்கூல் சொல்லலாம். அதாவது அந்த ஏரியா பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சாலிகிராம்னாலே எப்படி ஏரியான்னு சொல்லிட்டு. மெட்ரோ ஸ்டேஷன் ரொம்ப நியர்பை. அதாவது ஃபோரம் இருக்குது, வடபழனி கோவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏரியா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாலிகிராமத்தை பற்றி. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஏரியா தான் சாலிகிராமம். நல்லா இருக்குது ஏரியா. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், நம்ம இருக்க 7வது மாடி. அதோட சென்னையோட வியூ இது வந்து நம்ம 7வது மாடிலேருந்து பார்க்குற வியூ தான். 7வது மாடியில் இருக்கனால நல்ல சுத்தமான காற்றும் வரும், நல்ல வெளிச்சமும் இருக்கும். அதாவது வீடை பொறுத்தவரைக்கும் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஒரு அருமையான லொக்கேஷன் தான் அந்த சாலிகிராமம். யாருக்கு தேவைங்களோ ஸ்க்ரீனில் வர நம்பர் கால் பண்ணுங்கள். இடம் ஒன்று காட்டுறேன், பிடிச்சிருந்தா ரேட்டு பேசிக்கலாம். ரேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 73 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகோஷியபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கு தேவைங்களோ ஸ்க்ரீனில் வர நம்பர் கால் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ளாட்டோட சுற்றி, அதாவது நம்ம ஒரு ரவுண்டு பண்ணிட்டோம். அதாவது ஃப்ளாட்டை எக்ஸாக்டாக நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக ஒரு ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். கார் பார்க்கிங் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். 2 வீலர் பார்க்கலாம் ஃப்ளாட்குள்ளே, அதாவது ஃப்ளாட் சைடில் அந்த உள்ளே விடுற மாதிரி இடம் கேப் நிறையா இருக்குது. கார் பார்க்கிங் மட்டும் இந்த மாதிரி விடுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஃபுல் செட்டிங், அதாவது ஃபுல்லாக ரவுண்ட் வர மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூ வீடியோ பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.